Matthew chapter 6, verses 25-26. Therefore I tell you, do not worry about your life, what will you eat, or what you will drink, or about your body, what you will wear is not more than food, and the body more than clothing. Look at the birds of the air. They neither sow nor reap nor gather into barns, and yet your heavenly Father feeds them. Are you not of more value than they? Amen. மத்திய அதிகாரம் 6:25-26 பார்ப்போம். ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாயத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆமேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இந்த உலகிலே படைப்பிலே நீர் எங்களை விசேஷமாய் படைத்திருக்கிறீர். உம்முடைய சாயலாய் எங்களை உருவாக்கி எங்களை உம்முடைய சுவாச காற்றை கொடுத்து எங்களை உருவாக்கியிருக்கிற எங்கள் பரம தந்தையே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பறவைகளை பார், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சங்களை சேர்த்து வைப்பதில்லை. அன்றாட ஆகாரத்தை கொடுப்பது போல நான் உங்களுக்கும் கொடுப்பேன் என்று சொன்ன தகப்பனே உமக்கு நன்றி. இந்த நாளில் கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை குறித்து எதை குறித்து கவலைப்படாதீர்கள், நான் உன்னோடு இருக்கிறேன், உங்கள் தேவைகளை நான் சந்திப்பேன் என்று சொன்ன தகப்பனே உமக்கு கோடான கோடி நன்றி. ஆமேன்.